அச்சலசல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் மற்றும் செய்தியாளர் அசோக் அவர்ஷன். நன்றி ஜெபஸ்டின். பல்வேறு செய்திகள் இன்று பேச இருக்கிறோம் நேர்களே. அதில் முக்கியமானதாக பாட்னா இண்டோர் எக்ஸ்பிரஸ் உடைய அந்த ரயில் விபத்து நேற்று மிகப்பெரிய சோகத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. முதலில் பலி எண்ணிக்கை 20 மட்டுமே என்று துவங்கியது. படிப்படியாக பலி எண்ணிக்கை உயர்ந்து தற்போது 120 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஒரு ரயில் விபத்து சம்பவத்தில் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமா ரொம்பவே ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். நம்ம இந்தியாவுடைய ரயில் விபத்து வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னால் இந்த 100 பேருக்கு மேல இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரயில் விபத்துகள் குறிப்பிடத்தக்க அளவுல தான் இருக்கும். அந்த பட்டியல்ல இப்போ இந்த ஒரு விபத்தும் சேர்ந்து இருக்கிறது. இதுல ஒரு பக்கம் வந்து மிக அதிக எண்ணிக்கையில பயணிகள் வந்து அதுல ஏறினாங்க, அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமா பயணிகள் அதுல இருந்தாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் அந்த ட்ராக்ல ஏற்கனவே ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. அந்த S1 அப்படிங்கிற கோச்ல இருக்கிறவங்க வந்து சக்கரத்துல சத்தம் வருதுன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை 2 தடவை நிறுத்தி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுல சரியா நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. இதுக்கு வந்து விசாரணை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையோட முடிவில் யார் மீது குற்றம் இருந்தாலும், அதிகாரிகள் மீது குற்றம் இருந்தால், ஊழியர்கள் மீது குற்றம் இருந்தால் கடுமையான தண்டனை இருக்கும் அப்படிங்கிறதையும் ரயில்வே மந்திரி சொல்லி இருக்கிறார். பட் இருந்தாலும் இது ஒரு தவிர்க்கப்பட முடிந்த ஒரு விபத்தா இருந்தது அப்படின்னா இன்னுமே கூட அது பி குவைட் அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்க வந்து ரயில்வே துறையை பொறுத்தவரை இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக உண்மையிலேயே நம்ம வந்து மனம் நொந்து நம்ம பேசணும். அதே சமயத்தில் இது வந்து வேறு பல செய்திகளை நம்ம பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நான் திருப்பி இது வந்து நம்ம இது அரசை குற்றம் சாட்டுவது அல்ல. ஆனால் என்ன அடிப்படையில் நாம் என்னன்னா, நீங்கள் இந்த ரயில்வே துறை என்பது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரே துறையாக அது இருக்கிறது. அதில் வந்து நீங்கள் தனியாக ஒரு கண்காணிப்பு துறை என்பது கிடையாது. நீங்கள் அவர்கள் தான் அத்தனை விதமான ஒரு முயற்சிகளுக்கும் அவர்கள் தான் ஈடுபடுகிறார்கள். பாதுகாப்பும் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு என்ற அம்சத்தை தனியாக பிரித்து ஒரு டிவிஷனாக நீங்கள் உருவாக்குங்க. அந்த டிவிஷன் வந்து இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை வந்து வலியுறுத்தும், அதை வந்து தரப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும்னு நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. ஆனால் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதில்லை. 2012 திரு அனில் கடோக்கர் என்பவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழுவானது 168 ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் கிட்டத்தட்ட 100 ரெக்கமெண்டேஷன்ஸ் வரைக்கும் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நடைமுறைப்படுத்த ஒத்துக்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நடைபெற்றிருக்கு. ஆனால் என்னன்னா கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி அதுக்கான செலவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை நிதி அமைச்சகம் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கு பத்திரிகையில் அதை பற்றி செய்திகள் வந்திருக்கு. அப்படின்னா இயல்பாகவே 2 அம்சங்கள். ஒன்று அதில் செய்யப்பட வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு புரிதல் நிச்சயமாக ரயில்வே துறைக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க இது மட்டும் இல்லை, நீங்க இந்த முக்கியமா அதுல வந்து தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள்னா பாதுகாப்புல 2 அம்சம் சொல்றாங்க. ஒன்று ரயில்வே ஊழியர்களுடைய பாதுகாப்பு. ஏன்னா பல சமயங்கள்ல அந்த கேங்மேன் சொல்லக்கூடிய ரயில்வே பணியாளர்களே வந்து இதுல மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று இது மாதிரி பொதுமக்கள் விபத்தினால் மரணம் அடைகிறார்கள். அப்போ 2 தரப்பிலிருந்தும், பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் பணியாளர்கள் தரப்பிலிருந்துமே வந்து பெருமளவு உயிரிழப்பு நடந்திருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படின்னா அப்போ 2 இந்த சேஃப்டி மெஷர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதற்கான ஒரு முழுமையான ஒரு சுயேட்சையான அமைப்பு ஒன்று ரயில்வே துறைக்குள்ளேயே தேவை. ஒன்று. இதுக்கு நம்ம தொழில்நுட்பத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம இப்போ இன்னைக்கு நீங்க சொன்னது போல ட்ராக்ல விரிசல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு ஆள் வந்து கையில அந்த இதை வச்சுட்டு அந்த ட்ராக் ஃபுல்லா நடந்து போய் ஒரு ஆள் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்காக ஒரு ஆள், அதற்காக இத்தனை நேரம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இதுல இன்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா? ரயில்லையே நம்ம வந்து கருவிகளை பொறுத்து இதுல வந்து கண்காணிக்கிறதுக்கான விஷயம் பண்ண முடியுமா? இன்ஃப்ராரெட், லேசர், எவ்வளவு விஷயங்கள் வந்தாச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, டாக்டர் அனிலோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியான ஏற்பட்ட முன்னேற்றங்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நிறைய இருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோச் வந்து என்ன விதமான வெயிட்டோட இருக்க முடியும், அது அந்த அந்த இதுல போகக்கூடிய அந்த ரயில் பாதையில போகக்கூடிய அளவுக்கு என்ன அதை வந்து மேம்படுத்த முடியும், அதனுடைய தரத்தை எப்படி உயர்த்த முடியும், அதனுடைய ஒரு வடிவமைப்பை எப்படி மேம்படுத்த முடியும், இந்த மாதிரியான பல செய்திகளை வந்து மீண்டும் 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 வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று. அதை விட முக்கியமானது என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து ரயில்வே துறைங்கிறது மிக மிக பெரிய ஒரு துறை அப்படின்னு இருக்கும்போது அதை சென்ட்ரலைஸ்டு முடிவாக இல்லாமல் டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்தந்த வேற வேற பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதுக்கு நிதி நிர்வாக ரீதியாகவும் ஒரு சுயேட்சை தன்மையை வழங்குமே. ஆனால் அப்போ நீங்க அந்தந்த இடத்துல அதை வந்து சேஃப்டி மெஷர்ஸை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்திற்கு முன்னாடி நீங்க பறப்பதற்கு முன்னாடி எடுக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க குறைஞ்சபட்சம் சிறிய
சிறிய அளவில் ஏதேனும் தவறு இருந்தா கூட நீங்க விமானத்தை பறக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு விமானமும் அந்த அளவுக்கு பாதுகாப்போடு நடத்தப்படும் பொழுது ரயில்வேயும் அதே அளவுக்கு கூடுதலான, ஏன்னா இன்னும் சொல்ல போனா இதுல பயணிகள் மிக அதிகம் பொழுது அப்போ பாதுகாப்பு என்பதை ஒரு தனித்துறையாகவே அவர்கள் ரயில்வேக்குள்ள உருவாக்கி அதை வந்து ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு மானிட்டரிங் பாடியை அதை வைக்கும்பொழுது நீங்க அரசனுடைய சொல் பேச்சை கேட்கணும். இப்போ இந்த செய்தியிலே நீங்க ஒரு விஷயத்தை பார்த்திருப்பீங்க, அந்த இடத்துல சக்கரத்துல சத்தம் வந்துச்சு அப்படின்னா நீங்க வண்டி நிறுத்தி இருக்கணும் இல்லையா? நிறுத்திட்டு நீங்க அதை அவங்க 2 தடவை நிறுத்தி பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து பயணிகளே பேட்டி கொடுக்கும்போது 2 தடவை நிறுத்தி பார்த்தாங்க, ஆனா அது திரும்ப ஓடும்போது திரும்ப டீரைல் ஆயிடுச்சுன்னு. அப்ப பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, அதுல என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத அந்த விசாரணையில நமக்கு அப்போ நம்ம வந்து தவறுகள் அங்க விபத்துகள் எப்பவுமே நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனா என்னன்னா கண்டிப்பா நீங்க பிரிகாஷன் மெஷர்ஸ் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். ஒவ்வொரு ரயிலையும் எடுப்பதற்கு முன்னால் நீங்க வந்து செக் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா போதுமான அளவு பணியாளர்கள் இல்லைன்னு ஒரு குறைபாடு இருக்கிறது, போதுமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லைங்கிறது இரண்டாவது குறைபாடு இருக்குது, இன்னும் தொழில்நுட்பத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் அதிகமாக இன்னும் நாம் பயன்படுத்த தொடங்கவில்லை என்பது இன்னொரு குறையாக சொல்லப்படுகிறது. இப்போ இது அத்தனையுமே எப்படி நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்க இந்த தனி ஒரு டிவிஷனாக உருவாக்கி ஒவ்வொரு ட்ரெயினும் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அதனுடைய எல்லா பாதை அத்தனையிலுமே எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுன்னு அதுக்கான ஒரு செக்லிஸ்ட் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் நீங்க நடத்த தொடங்கும் பொழுது நாம் பெருமளவு நம்முடைய விபத்துகளை தவிர்க்க முடியும். நம்முடைய ஒரே ஒரு முன் தயாரிப்புன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய செலவு இருக்கத்தான் செய்யுது. அந்த செலவை செய்தால் தான் நீங்க பயணிகளுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் ஊழியர்களுடைய பாதுகாப்பையும் நாம் உறுதிப்படுத்தணும். கண்டிப்பா. சோ பயணிகள் பாதுகாப்பை என்ஷூர் பண்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து அதிவேக ரயில்கள் புல்லட் ரயில் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கெல்லாம் போகணுமானால் நிச்சயமா முதல்ல பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது. சோ அதையுமே வந்து நம்ம அதிவேக ரயில்களையும் நவீனத்தையும் நோக்கி போகக்கூடிய அதே நேரத்தில் அதற்கான பாதுகாப்பையும் சேர்த்து நம்ம கணக்கிட வேண்டியிருக்குதுன்றதை பார்க்கிறோம். அதை தாண்டி பார்க்கும்போது வேற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்தோம்னால், பிரதமர் ஆக்ரால ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுறாரு. யூபி எலெக்ஷனுக்கான பொதுக்கூட்டம். அதுல வந்து நிச்சயமா நாடே 500,000 ரூபாய் நோட்டு தான் பத்தி பேசிட்டு இருக்குன்னு போது பிரதமரும் நிச்சயமா அதை பத்தி தான் பேசுவார்ன்றது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. அவர் 2-3 முக்கிய விஷயங்களை வந்து அதுல முன் வச்சு பேசுறாரு. நம்ம ஒன்னொன்னா அதை பார்த்துட்டு போனோம்னா, முதல்ல ஒரு அரசியல் ரீதியான சில அட்டாக்ஸை வந்து முன்வைக்கிறாரு. அந்த ரூபாய் நோட்டு விவகாரத்துல 5 லட்சம் கோடி இது வரைக்கும் வந்து டெபாசிட் ஆகி இருக்கு, இன்னும் எனக்கு வந்து 50 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் முதல்ல சொன்னதையே சொல்றாரு. நிறைய சிரமங்கள் இருக்கிறது, இது வந்து இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு அக்னி பரீட்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா இதன் முடிவில் நம்ம வந்து ஒரு புடம் போட்ட தங்கம் போல நம்ம வெளியே வருவோம், இதுல நிச்சயமா நமக்கு பெரிய பயன்கள் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இதை விமர்சிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்களையும் மாயாவதி அவர்களையும் ஒரு இன்டைரக்டா அட்டாக் பண்ணி அவர் சொல்லக்கூடிய விஷயமா என்ன இருக்குன்னா, சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல எல்லாம் வந்து தொடர்பு படுத்துறவங்க எல்லாம் இதை பத்தி விமர்சிக்கிறாங்க, தங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு காசு வாங்கினவங்க எல்லாம் இதை பத்தி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் அவர் பேசுறாரு. சோ அரசியல் ரீதியான அவருடைய பேச்சை எப்படி பார்க்கல? இது நீங்க இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு அரசியல் விமர்சனங்கள் தேவையா என்ற ஒரு கேள்வி ஒன்று எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் இருக்குது. அது வந்து அரசியல் மேடை என்பதனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், அது வந்து நீங்க அங்க தேர்தல் மேடை என்பதாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்க வந்து பொதுவாக இந்த சமயத்தில் குறிப்பாக அதுவும் இந்த மாதிரியான காசழிப்பு டிமானிட்டைசேஷன் சமாச்சாரத்தில் பேசும்பொழுது நீங்க இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய யார் பேசணும், யார் இதை பற்றி கருத்து தெரிவிக்கணும், யார் வந்து இதுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா நீங்க வந்து வரையறை செய்ய முடியாது. இங்கே பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கத்தான் செய்வார்கள். அப்போ நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்க திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பித்தீங்கன்னா அப்ப திருப்பி அதே விதமான கேள்விகள் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு திருப்பி கேட்கக்கூடிய கேள்விகள் வரத்தான் செய்யும். ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலான மூவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது, உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கை கோர்க்கிறாங்க, ஒரு புதிய வியூகத்தை அமைக்கிறாங்க, அணி அணிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒன்று திரள்றாங்க. இந்த மாதிரியான அரசியல் முன்னெடுப்புகளை இந்த பிரச்சனையை ஒட்டி அவர்களும் எடுக்கிறார்கள் போது அதே அரசியல் முன்னெடுப்பை ஆளுங்கட்சியும் எடுக்குது. இல்ல அரசியல் முன்னெடுப்பை செய்யட்டும், வேண்டாம் என்று சொல்ல. இப்ப இந்த இன்ஃபேக்ட் அமித்ஷா கூட இன்னொரு இடத்துல பேசியிருக்காரு, 15 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க எல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, நான் அதை பத்தி குறை சொல்லல. நீங்க அது அரசியல் மேடை, நீங்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு வேற எப்படியும் பேச தெரியாது என்பதனால் நான் வந்து அதை பற்றி நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் அடிப்படையில் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு செய்தியில் வரும்போது யார் என்னை விமர்சிக்கலாம், யார் என்னை விமர்சிக்கிறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு யாரும் இந்த வரையறையும் கொடுக்கவே முடியாது. இப்ப நீங்க வந்து விமர்சனம் என்று வரும்பொழுது எப்பேற்பட்ட விமர்சனங்களும் வரத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக தேசிய அளவில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு நடவடிக்கையானது எவ்வளவு தூரம் பாசிட்டிவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதற்கு அதே அளவுக்கு நெகட்டிவாகவும் அது பார்க்கப்படுகிறது. நீங்க அதில்
இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்து பேசக்கூடியவர்கள், அதை அரசியல் ரீதியாக காய் நகர்த்தி தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்த விரும்புபவர்கள் அதுவும் அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். நீங்க அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதை நீங்க என்னென்ன செய்திகளை அவர்கள் சொல்கிறார்களோ கிளியராக அந்த இடத்துல இருந்து நீங்க பாயிண்ட் பண்ணணுமே தவிர உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுங்கிறது எந்த வகையிலும் சரியான ஒரு விமர்சனத்துக்கான பதில சொல்லிட்டு அவர்களை மீதான விஷயத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம், அவர் ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரோ அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 5 லட்சம் கோடி இன்னைக்கு வங்கிகளுக்கு உள்ள வந்திருக்கு. இந்த 5 லட்சம் கோடி உள்ள வந்தது சும்மா கிடையாது. அந்த 5 லட்சம் கோடியை நாங்க அப்படியே வச்சிருக்க போறது கிடையாது. இது நாட்டுக்காக பயன்பட போகிறது. நாளைக்கு கடன் கொடுக்கறதுக்கு பயன்பட போகிறது. இந்த 5 லட்சம் தொழில் முனைவோர்களுக்கும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கும் கடனுக்காக பயன்படலாம், இல்ல பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பயன்படலாங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் மறைமுகமா அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. உடனடியா நமக்கு எழக்கூடிய கேள்வி, அப்போ கடன் வாங்குவதற்கான வட்டி விகிதங்கள் குறைய போகிறதா? இன்னைக்கு ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருமா? இல்ல நான் ஒரு தொழில் பண்றதுக்கான இது வாங்க போறேன், கடன் வாங்க போறேன் அப்படின்னா அதோட ரேட் குறையுமா? அதற்கான சிக்னலை பிரதமர் கொடுத்திருக்கிறாரா? அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி பெருமளவு நிதி அரசிடம் போய் சேரும்போது அந்த நிதியை வைத்துக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. அது கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் தனியார்களுக்கும் அது கடனாக வழங்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்ற கூடிய விஷயங்களில் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. முக்கியமாக நான் இந்த ஹோல் எஃபர்ட்டை இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு எப்படி இருக்கும், ஒரு 15 நாள் கழிச்சு எப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி டிமானிட்டைஸ் ஆன பிற்பாடு நீங்க பணத்தை வைத்துக்கொண்டு அரசிடம் கொண்டு கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய பலரும் ஒரு விதமான ஒரு டிஸ்கஷனுக்காக அரசிடம் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இதுதான் அவர் எதிர்பார்க்கிறவரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க டிசம்பர் கடைசி வரைக்கும் தேதி சொல்லியிருக்காரு. ஒரு டிசம்பர் 10 தேதி வாக்கில் நீங்க என்ன டிஸ்கஷன் நடக்கணும்னா 2 அம்சங்கள் இப்போது பேசப்படுகிறது. ஒன்று இன்னைக்கு 200% அபராதம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இருந்து குறைஞ்சபட்சம் முன்ன சொன்ன மாதிரி 45% அபராதம் அல்லது 50% அபராதத்துக்கு மேலும் இரண்டாவது செய்தி என்னென்றால், இந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் அந்த அதிபர்கள் அல்லது அதை சார்ந்திருக்கக்கூடிய பணம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பெயர் வரக்கூடாது என்று விரும்புவார்கள். இந்த ரெண்டுத்தையும் அரசு உறுதிப்படுத்துமே ஆனால் கண்டிப்பாக இன்னும் பெருமளவு பணம் அரசுக்கு சேரும் என்பதற்கு அரசு கொஞ்சம் இறங்கி வரணும். அதுக்காக இந்த டிஸ்கஷனுக்கு கண்டிப்பா அரசு இறங்கி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னா இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய கணக்கில் வராத பணமும் அரசுக்கு சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. நம்ம 30% தான் டாக்ஸ், நீங்க செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்களே முன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே யாரும் எவ்வளவு பேர் முன் வந்தாங்க? ஒரு 65,000 வந்துச்சா நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்க நான் 245 ஆக்குறேன்னு சொன்னா மட்டும் வந்துரும். இல்ல, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அன்னைக்கு நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு நீங்க மதிப்பு நிறையவே இருந்தது. இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாத போது நீங்க அந்த பணத்தை அவர்களுக்கும் அதை முன் கொடுக்க வேண்டிய பாத்தீங்கன்னா நேத்து யாரோ அந்த கட்டாயம் இருக்குன்னா அவங்க 200% கட்டட்டும். இல்ல, கட்ட மாட்டாங்க. பட் நிச்சயமா என்ன நடக்கும் இப்ப பாருங்க, என்ன பண்றாங்கன்னா, நீங்க 2-3 செய்திகள் நேத்து திருப்பதி உண்டியல்ல கொண்டு போய் பணமா கொண்டு போய் கட்டுறாங்க. பணத்துடைய அளவு அதிகமா இருக்குது, அங்க உண்டியல்ல வந்திருக்கக்கூடிய பணம் அதிகமா இருக்குங்கிறாங்க. நேத்து எங்கேயோ ஒரு தென் மாவட்டங்கள்ல யாரோ ஒரு பெட்ரோல் பங்க்ல பணமா கையில கொடுத்துட்டு நீங்க முழுசா நீங்க வர்ற எல்லா பெட்ரோல் 2 வீலருக்கும் ஆட்டோக்கும் நீங்க பெட்ரோல் போட்டு விடுங்க, டீசல் போட்டு விடுங்கன்னு கொடுத்துட்டு போறாங்க. இப்போ உண்மையாவே என்ன நடந்திருக்குன்னா, இந்த தொகையை வெளியே கொண்டு அதை முழுமையாக தங்களுடைய பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி? என்ன அரசாங்கம் ஏதேனும் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க. 200% என்பது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அப்போ அபராத தொகையை குறைக்க வேண்டும். ஒன்று, அது கண்டிப்பாக கோரிக்கையாக வைப்பார்கள். 2, இதே மாதிரி தங்களுடைய பெயரும் தங்கள் நிறுவன பெயரையும் வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இது ரெண்டத்தையும் ஏதேனும் ஒரு தரப்பில் எனக்கு தெரிந்து இன்னும் அடுத்த 1 மாதத்துக்குள் கண்டிப்பாக அரசு இந்த விதமான ஒரு சலுகையை கண்டிப்பாக வழங்கும். கொடுப்பாங்களாங்க. அது இந்த பர்பஸே சால்வ் பண்ணுமா அப்படிங்கிறது வழங்கினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியில அவங்க எவ்வளவு கிடைச்சாலும் போதும், நான் பணத்தை மாத்திக்கிறேன்ற அளவுல தான் இப்போ எல்லாமே செல்லாதுன்னு போறதால இதுதான் இது கார்னர் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரியான அன்அக்கவுண்டட் மணி வைத்திருக்கக்கூடியவர்களை நீங்க பெருமளவு கார்னர் பண்ணிருக்காங்க. இதை ஏதேனும் அவளுக்கு ஒரு தப்பிப்பதற்கான ஒரு வழியை வழங்க வேண்டும் என்று அரசு விரும்புமேயானால் அது எப்படி விரும்பும்? அதுதானே இதோடைய சாராம்சமே அவர்களுக்கான ஒரு லீவை கொடுக்க கூடாது, அவர்களுக்கு எதையும் எளிமை ஆக்க கூடாதுங்கிறது. அன்அக்கவுண்டட் மணி இருக்கிறவங்க முழுசா அக்கவுண்ட்குள்ள வரணும், அவர்களுக்கான தண்டனை கிடைக்கணுங்கிறது தானே இதோட நோக்கமே. இன்னும் அந்த சதவீதத்தை குறைச்சிட்டு அவங்களுக்கு எளிமையாக்குறதுல என்ன எளிமையாக்குதுன்ற நோக்கம் என்னன்னா, நீங்க முழுமையாக இந்த பணம் வெற்றுத்தாளாக போகாமல் ஏதேனும் ஒரு வகையில் அக்கவுண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற நோக்கத்திலிருந்து அது பேசப்படுகிறது. இது தவறு சரிங்கிறதுக்கு இடத்துக்குள்ள போனீங்கன்னா நிச்சயமா தவறு தான், அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் என்ன நடக்கும்ங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் யோசித்து சொல்றேன். இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. இன்னொரு பகுதி என்னன்னா, மிக முக்கியமானது, இப்ப நீங்க எல்லாத்துக்கும் அடிப்படையானது இந்த அன்அக்கவுண்டட் மணி ஃப்ளோ அல்லது உருவாக்கத்துக்கான காரணம் என்ன, ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட 30-35% வரைக்கும் இந்தியாவில் நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும், தனிநபர்களாக இருந்தாலும் அரசா இருந்தாலும் தனி நிறுவனங்களாக இருந்தாலும். இப்போ குறைஞ்சபட்சம் என்னன்னா ஒன்று உங்களுடைய நீங்க இந்திய அரசினுடைய வருவாயில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92% இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல தான் வரக்கூடிய வருமானம். கிட்டத்தட்ட 8% தான் வந்து டைரக்ட் டாக்ஸஸ்ல வரக்கூடிய. இந்த டைரக்ட் டாக்ஸஸ்ங்கிறது முக்கியமா வந்து வருமான வரியை முழுமையாக ஒழித்து கட்டிவிட்டால் இங்க இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்ப ஏற்கனவே இந்த வட்டி விகிதங்கள் பத்தி குறைய போகிறதா அப்படின்னு பிரதமர் பேசி இருக்கிறாரு. வருமான வரியுடைய உச்சவரம்பும் கூட அதிகரிக்க போகிறதா, வருமான வரியை நீக்க வேண்டும் என்று பாஜக இருக்கக்கூடிய பலர் தேர்தலுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டன. அதெல்லாம் நடக்க போகிறதா, இதனுடைய பின்விளைவுகள் என்னெல்லாம் இருக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். நேர்களே, நீத்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய அரவிந்த் பனாகரி அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் 2019க்குள் நம்ம வந்து 8% வளர்ச்சியை எட்ட போகிறோம் என்று. இதெல்லாம் நடக்க போகிறதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரதமர் மோடி இன்னும் ஒரு விஷயத்தை, ஒரு முக்கியமான விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறார் அவருடைய பேச்சில். பெரியவர்கள், பெரிய பணம் வைத்திருப்பவர்கள் கருப்பு பணத்தை மாற்றுவதற்கு ஏழைகள் துணை போகக்கூடாது. அவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். அவர்கள் கமிஷன் தராருங்கிறதுக்காக நீங்க அவர்களுடைய பணத்தை மாற்றுவதற்கு உங்கள் வங்கி கணக்குகளை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் வருமான வரித்துறை வேறு ஒருவருடைய கணக்கு மூலம் உங்களுடைய பணத்தை வெள்ளையாக மாற்ற முயற்சி செய்தால் 7 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை என்றும் சொல்லியிருக்கிறது. அதற்கு உடந்தையாக இன்னொருவர் இருப்பாரேயானால் அவர் மீதும் நடவடிக்கை என்றும் சொல்லியிருக்கிறது. அவருடைய வங்கி கணக்கில் உங்களுடைய கருப்பு பணத்தை டெபாசிட் செய்து அதை வெள்ளையாக மாற்ற முயன்றால் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் எச்சரித்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதை கூட பிரதமர் அவரோட ஸ்பீச்ல சொல்லும்போது கூட சுட்டிக்காட்டி இருக்கிறார். கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் ஆசை வார்த்தை காட்டி உங்களுடைய வங்கி கணக்கை பயன்படுத்திக் கொள்ள இல்லை உங்களை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள். அதற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். ஏழை மக்கள் இதற்கு வந்து துணை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நிறைய சக்திகாந்த தாஸ் போன்ற செயலாளர்கள்லாம் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கூட ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட அந்த கணக்குகள்ல திடீர்னு வந்து பணம் அதிகமா போடப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கங்க நடக்குது, அதையும் கூட நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான இதையும் கூட பார்க்க முடியுது. ஒரு பான் மசாலா விற்கிறவர் வந்து திடீர்னு பப்பு குமார்னு ஒருத்தர் அவருடைய அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் முடக்கப்படுகிறது. அது அவருக்கே தெரியல. அவர் ஒரு எதேச்சா ஏடிஎம்ல போய் 1000 ரூபாய் எடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அவருக்கு காசு வரமாட்டேங்குது. அப்ப என்னன்னு பார்த்தா உன் அக்கௌண்ட்ல இவ்வளவு கோடி ரூபாய் வந்திருக்கு, அது என்னன்னு நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லும் போது அவருக்கே தெரியுது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அபாயத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய வங்கி கணக்கையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணுமோ அப்படிங்கிற விஷயம் கூட பார்க்க நமக்கே தெரியாம நம்ம வங்கி கணக்குல யாரோ ஒருத்தர் பணம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அதையும் மக்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்க. 2-3 அம்சங்கள் இப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த பப்பு குமார் மாதிரியான விஷயம் வந்து உண்மையில அவருக்கே தெரியாமல் பணம் அவருடைய வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்குது அப்படின்னும் போது அந்த இனிமே கொண்டு எப்படி நம்ம அந்த பேன் கார்டு நம்பர் அல்லது வந்து பின் நம்பர் எல்லாம் நீங்க வந்து ரகசியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இனிமே கொண்டு வங்கி கணக்கு நம்பரையும் நீங்க வந்து ரகசியமா வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால எவ்வளவு தூரம் அது வந்து தவறாக பயன்படுத்தப்படலாம் என்பதற்கான ஒரு நேரடி அத்தாட்சியாகவே இந்த செய்தி. இதுல இன்னும் நம்ம வருமான வரித்துறை அதிகாரிகள்லாம் சொல்றது என்னன்னா, முதலாளிகளே தங்களுடைய தொழிலாளிகளோட வங்கி கணக்கு வச்சிருப்பாங்க சம்பளம் போடுறதுக்காக மத்ததுக்காக. அவங்க கணக்குல முதலாளிகள் போட்டுறாங்க காசு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு விசாரணை வரும்போது அந்த ஊழியர்களும் சேர்த்து அந்த ஏழை மக்களும் சேர்த்து சிரமத்திற்குள்ளாகிறார்கள். இன்னைக்கு அந்த பப்பு குமாரால அவர் சம்பாதிச்சு வச்சிருந்த 4000 ரூபாய் கூட அவரால் அந்த அக்கௌண்ட் இருந்து எடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் பாட்னால இருக்கிறவர். இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இன்னொரு என்னன்னா குறைஞ்சபட்சம் நீங்க வாரத்துக்கு ஒரு முறை ஏனும் உங்களுடைய வங்கி கணக்குல என்ன பணம் இருக்குங்கிறத நீங்க வந்து தொடர்ச்சியாக நீங்க செக் பண்ணிட்டே இருக்க ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து நாளை மறுநாள் நீங்க வந்து இந்த மாதிரி ஏதேனும் பெரிய தொகை வந்து அதில் போடப்பட்டிருந்து அதுக்கும் நீங்கள்லாம் சம்பந்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழாமல் இருப்பது வேண்டாம். அது வந்து நாமாவே முன் வந்து தெரிவித்து விடுவது ரொம்ப நல்லது. நமக்கு நாளைக்கு ரொம்ப சேஃப்டி முதல்ல இது வந்து அந்த பப்புகுமார் அந்த செய்தியா செய்திருக்கா போய் செக் பண்ண போகும்போது தான் தனக்கு வந்து தன்னோட அக்கௌண்ட்ல இவ்வளவு பெரிய பணம் இருக்குங்கிறது அவருக்கே தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே இது வந்து இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே இந்த கையில மை வைக்கிறதுக்கு வந்த போதே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு இது ஒரு பேசப்பட்டது சொல்லப்பட்டதுன்னா 4500 ரூபாய் 4500 ரூபாய் மாற்றி கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை 10% வரைக்கும் கமிஷன் வழங்கப்பட்டதாக ஒரு பேச்சு இருந்தது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக இந்த 4-5 ஆவணங்களை வைத்துக்கொண்டு இந்த ஏழை மக்கள் வந்து அதை பயன்படுத்துகிறார்கள், அதை வந்து ஒரு பொருளீட்டுவதற்கான வழியாக செய்கிறார்கள் பேசப்பட்டது. அதை தடுப்பதற்கு தான் இந்த கருப்பு மை வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அதுல இருக்கக்கூடியது அப்ப நம்ம வந்து மருத்துவம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களுடைய பணத்துல வங்கி அக்கௌண்ட்ல வந்து பணம் போடுறது, இந்த மாதிரி யாருடைய அக்கௌண்ட்லயோ பணத்தை போடுறது, இதெல்லாம் நடக்கும்பொழுது மிக மிக உஷார்
உஷாராக இருக்க வேண்டியவர்கள் தனிநபர்கள் தான். அவர்கள் தாங்கள் ஈட்டாத பொருள் இது, தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை உடனடியாக வங்கிகளுக்கு தெரிவித்து விடுவது என்பது மிகவும் முக்கியம். சென்னையில இன்னொரு வித்தியாசமான கேஸ் கூட நம்ம பாக்குறோம். வங்கியுடைய ஊழியர்களை வந்து இந்த மாதிரி பணத்தை மாற்றுவதற்கு, பழைய நோட்டை வந்து கள்ளச்சந்தையில மாற்றுவதற்கு துணை போயிருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வேறொரு கேஸ்ல எழுது. சென்னையில அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு வங்கியிலிருந்து பழைய 500,000 ரூபாய் நோட்டு பெரிய அளவுக்கு வெளியேறி இருக்கிறது. அதற்கு வங்கி அதிகாரிகளும் வங்கி ஊழியர்களுமே உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பழைய நோட்டை வெளியெடுத்து கள்ளச்சந்தையில கொடுத்து அதை 25 லட்சத்துல 4 லட்சம் கமிஷன் சொல்லி 21 லட்சமா மாத்துறதுக்கான ஒரு வழிமுறை வேற ஒரு கள்ளச்சந்தை பிளாக் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குன்னா அதற்கான சப்ளை பண்றதுக்கு வங்கியில இருந்தே பணத்தை எடுத்து அதிகாரிகள் வந்து உதவி இருக்கிறார்களோ அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வங்கியுடைய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதை கூட நம்ம பார்க்கிறோம். சோ பல இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பிளாக் மார்க்கெட் நடப்பது, நீங்க சொன்னது போல கமிஷனுக்கு நடப்பது. நம்ம முதல் நாள் இந்த வங்கியுடைய இது மாற்றப்படும் போதே வந்து பல செய்திகள் வெளியானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல கூட 500 ரூபாய்க்கு சில்லறை வேணும் அப்படின்னா 400 ரூபாய் தான் தருவோம், 100 ரூபாய் கமிஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முதல் நாள்ல இருந்தே போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை அடைக்க வேண்டியதும் நம்ம அந்த கோணத்திலையும் இதை அணுக வேண்டியது. மிக அதாவது நீங்க இதுல வந்து நமக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, ஏழ்மை இங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்துக்கொண்டு எப்படி இந்த மாதிரியான பணக்கார முதலாளிகள் அல்லது வந்து அன்அக்கவுண்டட் பணம் வைத்துக்கிறோம் எப்படியெல்லாம் அதை மாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் அதற்கு போய் இரையாகி விடுகிறார்கள். இது வந்து ஒரு பெரிய சிக்கல். இது நம்முடைய சோஷியலா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன வந்துருதுன்னா, லைன்ல நிக்கிறது ஏழைகள் தான். அங்க வந்து வங்கியில போய் கஷ்டப்பட்டு அந்த கியூல நின்று அதை வாங்கிட்டு வர்றது அந்த மக்கள் தான். ஆனா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பேசப்படுகிறது, ஏன் பெரிய பணக்காரர்கள் யாரையுமே கியூல பார்க்க முடியல, அவங்க எல்லாம் ஏன் கியூல வந்து நிக்கலன்னா ஒருவேளை இது காரணமா இருக்கும்னு கூட யோசிக்கலாம். இப்ப நாளைக்கு பாதிப்பு என்று வரும்போது இன்றைக்கு இதே இவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரியாமல் திருப்பி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 ஆவணங்களும் இணைக்கப்படாது அப்படின்னு நினைத்துக்கொண்டு இவர்கள் ஒவ்வொரு ஆவணம் ஒவ்வொரு வங்கியில போய் கொடுத்து அதெல்லாம் செய்திருக்காங்க. நாளைக்கு இந்த 4 ஆவணங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு மொத்த தொகை எவ்வளவு டெபாசிட் செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் யோசிக்கும் போது அல்ல பணத்தை மாற்றியிருக்கிறார் என்று பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய தொகையா இருந்து விட்டால் அவருடைய பாதிப்பு அவர்களுக்கு தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர்கள் அத்தனை பேருக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்றைக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு, இந்த விதமான ஒரு சலுகைகளுக்காக இல்லை இருக்கக்கூடிய வருமானம் என்று நினைத்துக்கொண்டு இப்படி செய்வது என்பது மிகப்பெரிய அளவில் அவருக்கே சிக்கலாக வந்து முடியும். இப்ப அதனால அதனுடைய ஒரு பெரிய விஷயம் தான் இந்த மாதிரியான துணை போவது என்று ஒன்று சொல்ல. துணை போனா கூட நீங்க 7 ஆண்டுகள் சிறை அப்படிங்கிறது ஒரு மிக கடுமையான ஒரு தண்டனை. அப்போ நீங்க தெரிந்தே இதை செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா, இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல். ஆனா நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பிளக் இந்த பாயிண்ட்டை நீங்க அடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. குறிப்பாக இந்த மக்கள் மத்தியில், குறிப்பாக ஏழை மக்கள் மத்தியில் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய பிரதமர் அதைத்தான் செய்திருக்கிறார். என்ன சொன்னா, நீங்கள் வந்து இதுக்கு துணை போய் விடாதீர்கள், துணை போனால் நீங்களும் பினாமி தடுப்பு சட்டத்துல வந்து ஒரு சட்ட திருத்தத்தையும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. பிரதமர் சொன்னது, நான் ஜன்தன்ல இருந்து பல விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணேன்னு சொல்றாரு. அந்த பிளான்ல இதுவும் ஒண்ணா இருக்கும்னு போய் யோசிக்க தோணுது. நவம்பர் 1ல இருந்து தான் அந்த திருத்தப்பட்ட பினாமி தடுப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. நவம்பர் 1ல இருந்து நவம்பர் 8ஆம் தேதி நடவடிக்கை அறிவிக்கப்படுகிறது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க, இல்ல உங்ககிட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு பணமோ சொத்தோ தங்கமோ ரியல் எஸ்டேட்டோ ஏதோ ஒன்று சேருகிறது அப்படின்னா அதற்கு அதை நீங்க எப்படி வாங்குனீங்கன்றது உங்களுடைய வருமானத்துல உங்களால ப்ரூவ் பண்ண முடியாவிட்டால், எந்த வருமானத்தை வச்சு நீங்க அதை வாங்குனீங்கன்னு உங்களால காட்ட முடியல அப்படின்னா அது பினாமி சொத்தா கருதப்படும். அப்படிங்கிற அந்த சொத்தையே அரசாங்கம் பறிமுதல் செய்துவிடும். அதை தாண்டி அதற்கு இந்த சொத்தை வாங்குவதற்கு துணை போன உங்களுக்கும் அந்த சொத்தை வாங்கிய நபருக்கும் மீதும் நடவடிக்கை 7 ஆண்டு வரை அதிகபட்ச சிறை அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரியான இந்த வங்கி கணக்குல போடுற விஷயங்கள் கூட இந்த சட்டத்தின் கீழே வர்றதுக்கான ரொம்ப, அதாவது நீங்க ஒரு இயல்பாக உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பணத்தையும் நீங்கள் கையாளாமல் இருப்பதுதான் நல்லது. தெரிந்து கையாண்டால் அதற்கான சிக்கல்களை நீங்கள் தான் சிந்திக்க போகிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து திருப்பி நான் எதாவது சொல்றேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைமையை அதிகமாக பயன்படுத்தி சுரண்டி பயனடையக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இது இருக்கிறது. அப்படின்னும்போது அதற்கு நீங்கள் துணை போய்விடாதீர்கள். ஏன்னா பின்னாடி வந்து பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் தான். இங்க இருக்கக்கூடிய இதே ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட போறார்கள். அப்போ நாளைக்கு சட்டம்னு வரும்போது அதனுடைய நடவடிக்கை என்று வரும்போது பின்னாடி இருந்து யார் உங்களை இயக்கினார்கள் என்பது 2வது தரப்புல தான் இருக்க போகுது. முதல் தரப்புல நீங்க தான். முதல் கேள்வி, முதல் விசாரணை நமக்கு தான். முதல் விசாரணை அக்கவுண்ட்ல எப்படி பணம் வந்துச்சு. அப்ப நீங்க அந்த ஒரு கவனத்தோட நீங்க இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பணம், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். சோ இதுல வந்து பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் என்று பார்க்கப்படுகிறது. அதிகாரிகள் சொல்லக்கூடியது, உங்களுடைய வங்கி கணக்குல திடீர்னு இந்த பப்புகுமார் போன்றவர்களுக்கு பீகார்ல நடந்த மாதிரி திடீர்னு அதிக அளவுல பணம் நம்முடைய வங்கி கணக்கிலே மற்றவர்கள் செலுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் வந்தால் உடனடியாக அதை அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டியதும் மக்களுடைய கடமையாக பார்க்கப்படுகிறது. அதே போல பிரதமர் சொல்லி இருப்பது போல மற்றவர்களுடைய பணத்தை மாற்றுவதற்கு நாம் துணை
துணை போகக்கூடாது, நம்முடைய பணத்தை மட்டும் நம்ம வங்கி கணக்கை பயன்படுத்தி நாம் மாற்றிக்கொள்ளலாம், அடுத்தவர்களுக்காக போய் நாம் மாற்றி கொடுத்தோமே ஆனால் அதற்கான சிக்கல்களை நாமும் கூட சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமோ அப்படிங்கிற விஷயங்களும் எழுப்பப்படுகின்றன. இதுவும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பிறகு தொடர்ந்து 15 நாட்களாக நாடு முழுவதும் இது பற்றியே பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலும் இது பற்றியே பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. பல எதிர்க்கட்சிகள் இது குறித்து கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். இதுல ஒரு வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் வேண்டும் அப்படிங்கறத லோக்சபால எதிர்க்கட்சிகள் அழுத்தமா குரல் கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இன்னுமே பாராளுமன்றம் திரும்ப ஒரு பிரேக் அப்புறம் சனி ஞாயிறுக்கு அப்புறம் திரும்ப கூடுறாங்க. இன்னைக்கும் இந்த விஷயம் தான் பெருசா எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல இந்த விஷயத்தோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து மற்ற விஷயங்களுக்கு பாராளுமன்றம் நகரும்? இல்ல நகரவே நகராது. இந்த விஷயத்தை தான் இருக்கும். ஆனா இந்த விஷயத்திலயும் அவங்க பேச மாட்டாங்க. பேசாம நிச்சயமா அவை மத்தியில போய் அவை மத்தியில போய் நீங்க அமளியில ஈடுபட்டு இதை பத்தி எந்த ஒரு, அதாவது இந்த நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீங்க இந்த அரசிடம் இருந்து கேட்க வேண்டிய கேள்விகள், பெற வேண்டிய விளக்கங்கள், பெற வேண்டிய தெளிவுகளை விட அரசை குற்றச்சாட்டுவது என்பதும் அரசிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சொல்லி அதை மக்கள் மத்தியில் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றனவே தவிர உண்மையில் இதுல செய்யப்பட வேண்டிய செய்தி, நான் இந்த முதல் நாளே சொல்லிட்டு இருக்கேன், இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச முதல் நாளே நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னா இந்த அரசிடம் இருந்து கேட்க வேண்டிய கேள்விகள் ஏராளம், பெற வேண்டிய விளக்கங்கள் ஏராளம். ஆனால் அதுக்கு தானே விவாதம் கேக்குறாங்க. விவாதம்ங்கிறது வேறம்மா. நான் அதாவது இப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முதல் நாள்ல இருந்து இந்த விதியின்படி நாங்கள் வாக்கெடுப்புடன் கூடியது அப்படிங்கிறது பின்னாடி வருது. ஆனா நீங்க முதல் நாள்ல இருந்து நடக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது மட்டும்தான். முதல் நாள் விவாதம் நடந்தது. முதல் நாள் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசினாரு, ஆனந்த் சர்மா அவர்கள் பேசினாரு, பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினாங்க, அருண் ஜேட்லி பதிலளிச்சு கூட பேசினாரு. முதல் நாள் நடந்தது. இரண்டாவது நாள்ல இருந்து தான் இந்த பிரச்சனை. அதேதான் நான் திருப்பி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் இந்த அரசாங்கத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கேள்விகள் கேட்டு விளக்கங்கள் கொடுத்து விளக்கங்கள் பெற்று மக்கள் மத்தியில் அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான குறைபாடுகளோ அல்லது அதில் இருக்கக்கூடிய நிறைகளையோ எடுத்து வைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான விவாதம் என்பதை எதிர்க்கட்சிகள் பின்னால் விரும்ப தொடங்கவில்லை. இப்ப என்ன நடந்திருக்கிறது என்றால், இதை வெறும் குற்றச்சாட்டாக மட்டுமே மாற்றிக்கொண்டிருக்கிறார். குற்றச்சாட்டு என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஜனநாயகபூர்வமாக அங்கே கேட்க வேண்டிய கேள்விகளுக்கான இடம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவையில நீங்க மத்தியில போய் நின்னுட்டு அதை நீங்க அவையை நடத்த விடாமல் செய்வது என்பது எதிர்க்கட்சிகள் சொல்ற முக்கியமான கோரிக்கை என்ன? பிரதமர் பதிலளிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க கோவால போய் பேசுறீங்க, ஆக்ரால போய் பேசுறீங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசுறீங்க, மன் கி பாத்ல பேசுறீங்க, பாராளுமன்றத்துல பேசுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அதுல நியாயம் இல்லைன்னு நான் சொல்லல, நியாயம் இருக்கு. பிரதமர் பதில் சொல்லணும்னு கேட்கக்கூடியதுல நியாயம் இருக்கு. ஆனால் திருப்பி ஆனால் நீங்க அந்த மொத்த நாளையும் நீங்க முழுசா வீணாக்குறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நீங்க பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அது மட்டுமே நீங்க திருப்பி ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமே கிடையாது. அப்ப நீங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க. நீங்க அது துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பதில சொல்லுங்க. அவர் பதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற அது இந்த ஒரு ஜனநாயக பூர்வமான விவாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்பது பளிச்சுன்னு வெளியே தெரிய வரும். நாடு முழுசும் நீங்க வைக்கக்கூடிய வாதங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அரசாங்கத்தினுடைய இந்த காசழிப்பு செயல்பாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து நீங்கள் மக்கள் மத்தியில் வைக்குவதற்கு ஒரு பெரிய அவை அதுதான். ஆனா அந்த அவையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்றால், நீங்க மீண்டும் அதை நடக்க விடாமல் செய்யும் போது ஏற்படக்கூடிய இதுல ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்னு, இது உங்களுக்கே கவுண்டர் ப்ரொடக்டிவா ஆகும், அதாவது எதிர்க்கட்சிகளுக்கே இது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும். இன்னொன்னு, அரசாங்கம் பதில் சொல்லாமல் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நீங்களே வழங்கி விடுகிறீர்கள். அது இன்னொரு விஷயம் நம்ம இதுல சேர்த்து பார்க்கும்போது, முன்பு குறிப்பிட்டது போல நீத்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மன் அரவிந்த் பனாகரியா, நீத்தி ஆயோக் அமைப்புடைய ஒரு தலைவராக செயல்படக்கூடியவர், அவர் ஒரு பேட்டியில இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நம்ம 8% வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், இந்த நிதியாண்டு நிறுதியிலே 8% வளர்ச்சியை தொற்றுவோம் அப்படின்னு அருண் ஜேட்லி ஒரு இது கொடுத்திருந்தார், அசம்ஷன் கொடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த ஆண்டு மழை நல்லா பெய்ய போது, நல்ல விளைச்சல் இருக்க போது 8% வளர்ச்சியை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு பேசியிருந்தாங்க. ஆனா இந்த ஆண்டு இறுதியில 8% தொட போற மாதிரி தெரியல. இதற்கப்புறம் ஜிஎஸ்டி வர வேண்டும். ஜிஎஸ்டியோட தாக்கத்தால கொஞ்சம் இன்ஸ்டேபிள் சூழ்நிலை இருக்கும், ஏத்த இறக்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பிறகு அது சீரான பிறகு நம்ம 2019 வாக்குல தான் 8% தொடுவோம் அப்படின்னு. சோ நம்ம இந்த இன்ஸ்டெபிலிட்டி, இந்த ஒரு டிமானிட்டைசேஷனால ஒரு சிக்கல் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஜிஎஸ்டி வரப்போகிறது. அந்த ஜிஎஸ்டி ஒழுங்கா சரியா ஏப்ரல் மாதம் அமல்படுத்தி ஆகணும். இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம அந்த 8% வளர்ச்சி
வளர்ச்சியே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சாலும் தொட முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கு. இப்போ இந்த கூட்டத்தொடர் இப்படியே போயிட்டு இருந்தா ஜிஎஸ்டி ஏப்ரல்ல வந்துருமா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட சிலர் எழுப்பிட்டு இருக்காங்க. அதே தான் இப்போ கேள்வி. இப்போ நீங்கள் இந்த ஜிஎஸ்டியை இந்த கூட்டத்தொடரில் நீங்கள் வந்து நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கான இந்த ஸ்லாப்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி இதெல்லாம் முடிக்கணும். அது இல்லாமல் இன்னொரு செய்தி, யார் வந்து இதற்கான நிர்வாகத்தை செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. மத்திய அரசா மாநில அரசா, யார் இதனுடைய டாக்ஸ் போடக்கூடிய அதிகாரத்தை யார் பெறக்கூடியது என்பது அந்த டிஸ்கஷன், ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன் நேற்றும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இறுதியான ஒரு முடிவை எட்டவில்லை. அப்போ பல்வேறு அம்சங்கள் இன்னும் இந்த மாதிரி ஒரு நிறைவு பெறாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தையும் முழுமையாக நடக்க விடாமல் செய்வீர்களானால் நீங்க ஜிஎஸ்டி வருவதும் கொஞ்சம் தாமதமாகலாம். இல்லது இருக்கக்கூடிய பல்வேறு, அதை விட நீங்க பல முக்கியமான மசோதாக்கள் வந்து இன்றைய இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றியாக வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா வந்து மிக முக்கியமான மசோதா. இதெல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடியது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த அவையை முழுமையாக நடத்துவதற்கு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா நீங்க தான் ஜிஎஸ்டி ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான அத்தனை தயாரிப்புகளும் ஏற்கனவே ஒரு கட்டத்தில் இருக்குது. இப்போ தேவை வந்து அதனுடைய அந்த ஸ்லாப்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்றதும், யார் வந்து அதற்கான வரியை விதிக்கிறது, ஸ்லாப் என்னங்கிறது எத்தனை சதவீதம்ங்கறத சொல்லிட்டாங்க. ஆனா எந்த பொருளுக்கு எத்தனை சதவீதம்ங்கறது என்ன சொல்லணும். அதுக்கப்புறம் யார் வந்து அதனுடைய நிர்வாகத்தை வந்து பண்ண போறாங்கன்றது சொல்லணும். இந்த விஷயங்கள் எல்லாம் இது இறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, இதே இந்த டிமானிட்டைசேஷன் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தெளிவுகள் வந்து அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டும். எப்போ நீங்க 500 ரூபா வருது, அப்ப நீங்க தான் உங்க சேனல்ல சொன்னீங்க இந்த 25ஆம் தேதி வாக்குல வந்து தமிழகத்துக்கு வந்து 500 ரூபா வர சேரப்போகுது அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி 1000 ரூபா எப்போ வரப்போகுது, எப்போ வந்து இந்த பிரச்சனை. இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா இவர் சந்திரபாபு நாயுடு 12 நாட்கள் ஆயிட்டது, இன்னும் எந்த சூழ்நிலை இன்னும் மாறவில்லை அப்படின்னு அவர் 500,000 ரூபாய் நோட்டை ஒழிக்கணும்னு முதல்ல கேட்டவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாரு. இப்ப அவர் 12 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நிலைமை சீராகலைன்னா அவரும் ஒரு வேதனை தெரிவிக்கிறார். அப்போ நீங்க நேத்து கோர்ட் சொல்லுது இன்னும் எவ்வளவு நாள் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போறீங்க அப்படின்னு. அப்போ இந்த விதமான, அதாவது ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது, இந்த பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இடங்கள். இப்ப நேத்து கூட நீங்க இதே அரங்கத்துல டாக்டர் சுமந்த்ராமன் சொன்னது போல மிக முக்கியமாக நீங்க வந்து மருத்துவத்திற்கு நீங்க வந்து பணத்தை நீங்க திருமணத்துக்கு 2.5 லட்சம் நீங்க வழங்குகிறீர்கள். அப்ப மருத்துவ செலவுகளுக்கு என்ன நீங்க வழங்க போகிறீர்கள், அதற்கு ஏதேனும் சலுகைகள் வழங்கினீர்களா என்றெல்லாம் கேட்கிறார். மிக முக்கியமான கேள்விகள் அதெல்லாம். ஏன்னா நீங்க மருத்துவத்தை விட திருமணத்தை விட மருத்துவம் மிக முக்கியமான ஒரு செலவு. அப்ப அந்த செலவுக்கான பணத்தை எடுப்பதற்கே பெரிய சிக்கல் இருக்குமே. ஆனால் அப்ப அதுக்கெல்லாம் என்ன நீங்க நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? இதற்கான நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு புதிய சிக்கல்களை எதிர்கொள்கிறோம். அந்த புதிய சிக்கலுக்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி தெரிவிக்க வேண்டியது, பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதற்கு நாடாளுமன்றம் முழுமையாக நடந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த தெளிவுகளை பெறுவதற்கான ஒரு அரங்கமாக நாடாளுமன்றம் இருக்கலாம், கூச்சல் குழப்பங்களை தவிர்த்து அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. வருகிற பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம் என்று மத்திய அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று கூட ஒரு பேட்டி அளிக்கும் போது அதை உறுதியாக தெரிவித்திருக்கிறார். ஆனா எப்படி நடக்க போகுது அப்படிங்கறதா நமக்கு கேள்வியாக இருக்கிறது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் வரும்போது உச்சநீதிமன்றம் கடுமையா வந்து இதை நடத்த விடவே முடியாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் தான் சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது. அதுக்கு அந்த பிசிஏ ஆக்ட்ங்கிற அந்த மிருகவதை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த ஆக்டை தான் வந்து அவங்க அந்த சட்டத்தை தான் சுட்டி காட்டுறாங்க. அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தாலே ஒழிய இது நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும்னா இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வரணும். இந்த 500,000 ரூபாய் நோட்டு விவகாரத்திலே போயிட்டு இருந்ததுன்னா ஜல்லிக்கட்டு நடந்துருமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நீங்க அப்படியே நீங்க வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நீங்க வந்து மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி அப்படியெல்லாம் நீங்க பண்ணாதான் அவசர சட்டம், அது நீதிமன்றத்துக்கு போறதுக்கு அவசர சட்டமாக அது வந்து நீங்க கொண்டு வரீங்க, என்ன வேணா பண்ணுங்க. அது பண்ணாலும் அதான் நான் சமீபத்தில் ஏதோ ஒருத்தர் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி, இது உச்ச நீதிமன்றம் என்ற காலையை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடக்கினால் தான் நீங்க வந்து இங்க தமிழகத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடக்க போகிறது. உண்மையில் என்னன்னா, நீங்க இதை பத்தி இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க இந்த ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸ் இதை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான புரிதலை தேசிய அளவில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எழுப்பவில்லை. இப்ப நீங்க இது வந்து ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்டது, ஒரு மாநிலத்தினுடைய ஒரு விளையாட்டு அல்லது அதனுடைய ஒரு முக்கியத்துவம். இப்ப நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இதை பத்தி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு. மாட்டு கருத்து என்பது ஒரு பக்கம் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய மிருகவதை என்பது இருக்கக்கூடிய எவ்வளவு நியாயம் இருக்கிறதோ அதே பகுதியாக இந்த பக்கம் நீங்க அதில் இருக்கக்கூடிய அதுல ஜல்லிக்கட்டை நாங்கள் வந்து மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடத்துகிறோம், எந்த வகையிலும் அதனால வந்து
நாங்கள் காளைகளை வந்து கொடுமைப்படுத்துவதில்லை, இது எல்லாமே சொல்ற இந்த வாதத்திற்கு வலுவே இல்லாமல் இருக்கிறது. பெரிய சிக்கல் என்ன, இதுக்கு மேல் உணர்வுபூர்வமாக தங்களை பிணைத்துக் கொண்டவர்கள் இருக்கிறார். ஒரு மத ரீதியான தேவைங்கிற வாதம் கூட முன்வைத்து பார்த்தாகிவிட்டது. இது வந்து ஒரு மத ரீதியான நிகழ்வு என்னன்னு இப்போ இந்த இது கொடுக்கும்போது ரிவ்யூ பெட்டிஷன்ல சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு மத உரிமை சார்ந்து கொண்டு போலான்ற ஒரு ஐடியால கூட மத்திய அரசாங்கம் இருந்தாங்க. இப்ப அதையுமே கூட உச்சநீதிமன்றம் புறந்தள்ளி இருக்கிறது. அப்படின்னு சொல்லும்போது வேற எந்த ஆங்கிள் ஆர்கியூ பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னன்னா, அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இதை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான புரிதல், தமிழகத்து மக்கள், குறிப்பாக நீங்க தென் மாவட்ட மக்களுக்கு இதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு என்பது முற்றிலும் ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறதே அன்றி அதை வந்து நீங்கள் எந்த வகையான ஒரு சரியான விளக்கத்தின் பார்ப்பட்டு அதை நியாயப்படுத்தவே முடியாமல் இருக்கிறார்கள். இப்போ இந்த நியாயப்படுத்துதல் என்பதுதான், அல்லது வந்து அதுக்கான ஒரு தெளிவை வழங்க வேண்டியது நீதிமன்றத்திடம். அப்ப நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அரசாங்கம் தரப்பிலிருந்து அல்லது இதைக்கான ஆதரவு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படக்கூடிய எந்த விளக்கமும் நீதிமன்றத்தால் ஏற்கப்படக்கூடியதாக இல்லை. அப்போ இனிமேல் நீங்கள் புதுசாக எந்த விதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, அவசர சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் நிறைவேற்றி கொண்டு போனாலும் இதே மாதிரியான ஒரு நீதிமன்ற கேள்விக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இயல்பாகவே இரண்டு செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சட்ட ரீதியாக இதை தொடர்ச்சியாக நடத்த வேண்டுமா, இது முடியுமா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதை நீங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் பாஜக இதை வந்து தங்களுடைய ஒரு சாதனையாக கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தின் பேர்பட்டு மீண்டும் மீண்டும் அதை வந்து இந்த கையில் எடுத்துக்கொண்டு பேசுகிறது. இந்த சமயமும் திருப்பியும் இந்த ஆண்டும் நடக்க போவது சந்தேகமே. அப்ப மீண்டும் மீண்டும் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை இது ஏற்படுத்திவிடும். அது இந்த ஆட்டம் நடத்திட்டாங்கன்னா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய லாபமாக கூட அவர்களுக்கு இருக்கலாம். இல்ல நடத்த முடியுமா, அதுக்கான சட்ட சிக்கல்கள் எப்படி தீரப்போகிறதுன்ற பார்க்க வேண்டியிருக்கிறது. இறுதியா நம்ம பார்க்க வேண்டிய, நிச்சயமா நமக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி, சைனா ஓபன் சூப்பர் சீரீஸ்ல சிந்து வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க இறுதி போட்டியில. நம்மளுடைய பேட்மிண்டன் டீமுடைய மேனேஜர் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து சைனாக்கு போறதுக்கு விசாவே வந்து மறுக்கப்பட்டது. அது நமக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் நீங்க மேனேஜருக்கு விசா மறுத்தாலும் நாங்க தங்கத்தை நாங்க வந்து அங்க சாம்பியன்ஷிப்பை நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு சிந்து வந்து அங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்ல அவங்க வாங்கின சில்வருக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய, அந்த சூப்பர் சீரிஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா அவங்களுக்கு கருதப்படுகிறது. 21 வயசுல சூப்பர் சீரிஸ் ஒலிம்பிக் சில்வர்னா இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் எவ்வளவு தூரம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய முயற்சி என்பதும் அவருடைய விளையாட்டு திறன் என்பதும் மிகப்பெரும் அளவு நீங்க என்ன ஒரு பாராட்டத்தக்க அம்சமா இருக்கிறது. அவருடைய நேற்றைய விளையாட்டும் பார்த்தாலும் அவ்வளவு தூரம் ஒரு டாக்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு விளையாட்டை வந்து முழுமையாக அதனுடைய அத்தனை நுணுக்கங்களையும் புரிந்து கொண்டு விளையாடக்கூடியவராக இருக்கிறார்கள், திறமையாக இருக்கிறார்கள். அதை வந்து அந்த அளவுக்கு பயிற்சி இருக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு அந்த ஸ்கில் இருக்கு. பார்க்கும்போதே நமக்கு வந்து வெற்றி தோல்வி என்பது அடுத்த கட்டம், அதுவும் பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அந்த விளையாட்டை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அத மாதிரியான ஒரு அதுவும் நீங்க ஒலிம்பிக்ஸை பார்த்த போதும் சரி, இப்ப பார்த்த போதும் சரி, அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அது வந்து பார்க்க நமக்கு வந்து ஒரு எக்ஸலென்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இந்தியா வந்து பிவி சிந்துல நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படிங்கறத சொல்ல வேண்டியிருக்கிறது. பிவி சிந்துக்கான வாழ்த்துக்களோடு, பிவி சிந்துக்கும் அவருடைய பயிற்சியாளர் கோபிச்சந்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.